இந்திய தேசிய இயக்கம் சின்ன சின்ன வினாவிடைகள் தான். ஹிஸ்ட்ரியை பற்றி தான் இருக்குது. ஜென்ரலான கொஸ்டின் தான். கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎம்பிசிக்கு இது யூஸ் ஆகும். எல்லாமே அந்த ஹெட்டிங் இருக்கும் இல்லையா, குரூப் 4க்கு வர்ற ஹெட்டிங்லேருந்து தான் எடுத்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இந்திய தேசிய இயக்கம் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்ட இடம் கல்கத்தா. பிட் இந்திய சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? 1784. ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1773. ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1773. இந்திய பொது குடிமையியல் பணியின் தந்தை எனப்படுபவர் கார்ன்வாலிஸ். துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் வெல்லஸ்லி. மைசூரின் புலி என புகழப்படுபவர் திப்பு சுல்தான். நிலையான நிலவரி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1793. வெல்லஸ்லியின் துணைப்படை திட்டத்தில் சேர்ந்த முதல் நாடு ஐதராபாத். நிலையான காவலர் துறையை உருவாக்கியவர் கார்ன்வாலிஸ். பட்டயச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1813. பிண்டாரிகளை ஒழித்தவர் ஹேஸ்டிங்கஸ் காலத்தில் ரயத்துவாரி முறை எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? மதராஸ் மாகாணம். முதல் பர்மிய போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை யான்பூ. இந்திய கவர்னர் ஜெனரல் நிர்வாக குழுவின் நியமிக்கப்பட்ட முதல் சட்ட ஆலோசகர் மெக்காலே. சதி என்னும் உடன்கட்டை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1829. தக்கர்களை அடக்க யார் தலைமையில் பொருள் படை என்று வில்லியம் பெண்டிங் அமைத்தார்? மேஜர் ஸ்லீமன். நரபலி கொடுக்கும் வழக்கம் எப்பகுதி மக்கள் கொண்டிருந்தனர்? ஒரிசாவில் வாழ்ந்து வந்த மலைவாழ் மக்கள். வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் டல்ஹௌசி. வாரிசு இழப்பு கொள்கையின்படி இணைக்கப்பட்ட முதல் நாடு சதாரா. டல்ஹௌசி காலத்தில் கோடைக்கால தலைநகராக செயல்பட்ட இடம் சிம்லா. இருப்பு பாதை முதலில் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 1853. நாட்டின் முதல் இருப்பு பாதை அறிமுகப்படுத்தப்பட்ட பகுதி பம்பாய் டு தானே. இந்திய இருப்பு பாதையில் தந்தை எனப்படுபவர் டல்ஹௌசி. இந்திய இருப்பு பாதையின் தந்தை எனப்படுபவர் டல்ஹௌசி.
நாடு முழுவதும் தபால் மற்றும் தந்தி அலுவலகங்கள் யாருடைய ஆட்சியின் போது அமைக்கப்பட்டது? டல்ஹௌசி பிரபு. நாடு முழுவதும் தபால் மற்றும் தந்தி அலுவலகங்கள் டல்ஹௌசி பிரபு காலத்தில் அமைக்கப்பட்டது. இருப்பு பாதை. இந்திய இருப்பு பாதையின் தந்தை எனப்படுபவர் டல்ஹௌசி. சார்லஸ் வுட்ஸ் கல்விக்குழு எப்போது அமைக்கப்பட்டது? 1854. விதவைகள் மறுமணச் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 1856. நவீன இந்தியாவை உருவாக்கியவர் டல்ஹௌசி பிரபு. சென்னை அரக்கோணம் இருப்பு பாதை எப்போது அமைக்கப்பட்டது? 1856. இந்தியாவின் அஞ்சல் வில்லையை அறிமுகப்படுத்தியவர் டல்ஹௌசி. அஞ்சல் வில்லையை அறிமுகப்படுத்தியவர் டல்ஹௌசி. முதல் இந்திய சுதந்திரப் போர் என்று அழைக்கப்படும் பெரும் புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1857. பெரும்புரட்சி தோன்றிய போது இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் கானிங் பிரபு. கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் கானிங் பிரபு. பெரும்புரட்சி முதலில் எங்கிருந்து துவங்கியது? மீரட். பெரும்புரட்சி எங்கிருந்து துவங்கியது? மீரட். பெரும்புரட்சியின் ஏற்பட உடனடி காரணம் கொழுப்பு தடவிய தோட்டா. கொழுப்பு தடவிய தோட்டாவை பயன்படுத்த மறுத்த தன் அதிகாரிகளை சுட்டு கொன்றவர் மக்கள் பாண்டே. பாரக்பூரில் மக்கள் பாண்டே அதிகாரியை சுட்டு கொன்ற நாள் 1857 ஏப்ரல் 18. மத்திய இந்தியாவின் புரட்சியை தலைமையேற்று நடத்தியது ஜான்சி ராணி லட்சுமிபாய். மத்திய இந்தியாவின் புரட்சி தலைமையேற்று நடத்தியது ஜான்சி ராணி லட்சுமிபாய். மகாராணி பேரறிக்கையை கானிங் எப்போது வெளியிட்டார்? 1858. தமிழகத்தில் நாயக்கர் முறையை தோற்றுவித்தவர் கிருஷ்ணதேவராயர். பாளையக்காரர் முறையை தோற்றுவித்தவர் விஸ்வநாத நாயக்கர். நாயக்கர் முறையை தோற்றுவித்தவர் கிருஷ்ணதேவராயர். பாளையக்காரர்களுக்கு மக்கள் செலுத்திய வரி காவல் பிச்சை. மூக்கறுப்பு போர் எங்கு நடைபெற்றது? திண்டுக்கல். உமறு புலவர் எழுதிய நூல் சீராபுராணம். தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலை அமைத்தவர் 2ஆம் சரபேஜி. வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டது கயத்தாறு. வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டது 1799 அக்டோபர் 16. 1799. 1801 ஆங்கிலேயருக்கு எதிராக பிரகடனம் வெளியிட்டவர் மருது பாண்டியர். வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1806. வேலூர் புரட்சியின் போது சென்னை மாகாண ஆளுநர் வில்லியம் பெண்டிங். பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்ட பாளையக்காரர் வீரபாண்டி கட்டபொம்மன். பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்ட பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மன். தேசிய இயக்கத்தை பற்றி கொஞ்சம் கொஸ்டின், ஒரு 50 கொஸ்டின் தான் இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.